வணக்கம். இது மக்கள் குரல். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, அரசியல் களத்தை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அரசியல் களத்துல நான் இந்த சேனல்ல ஸ்டார்ட் பண்ணி நான் வீடியோ போட ஆரம்பிக்கும் போது, அரசியல் பத்தி பேசணும்னு நினைக்கும் போது, யாரையும் டிஃபைன் பண்ணி தனி ஒரு மனுஷனுக்காக யாருக்காகவும் பேசக்கூடாது. யார் தப்பு பண்ணாலும் அது நியாயமா சொல்லணுன்றதுக்காக தான் இந்த சேனலே ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப ஒரு சில விஷயங்கள் தமிழ்நாட்டுல நடக்கிறத பார்க்கும்போது, விஜய் இன்னும் அரசியலுக்கு வரவே இல்லை. அவர் கட்சி தான் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் அவர் ஒரு எலெக்ஷன்ல கூட நிக்கல. அவருக்கு யாரும் ஓட்டு போட்டு கேள்வி கேட்கிற அளவுக்கு இன்னும் அவர் இதாகல. அவர் யாரும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமும் அவருக்கு கிடையாது. நீங்க ஓட்டு போடுங்க, அதுக்கப்புறம் அவர் ஜெயிக்க வைங்க. அவர் எதுவும் செய்யலைன்னா அப்ப கேள்வி கேளுங்க. அப்ப அவர் பதில் சொல்லலைன்னா கண்டிப்பா இதே சேனல் நாமளே வீடியோ போடலாம். ஆனா 75 வருஷமா நொட்டிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க என்ன புடுங்கினீங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஆளை பத்தி பேசலாம், இல்ல அடுத்த விஜயை பத்தி பேசலாம். நீங்க புடுங்கின ஆணியெல்லாம் காட்டுங்க, என்னென்ன புடுங்கிருக்கீங்கன்னு காட்டுங்க. அங்க இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, நீங்களே பாருங்க. போதை, கிட்டத்தட்ட கஞ்சா போதையில பள்ளி மாணவிகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு 3-4 தருதலைங்க. இந்த ஏதாவது கொத்தடிமைக்கு பிறந்ததா தான் ஏதாவது இருக்கும். அதுங்க தான் பிள்ளைங்களை பெற்று இப்படி ரோட்ல விட்டுட்டு கட்சி மயிறு புடுங்குற போறேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவாங்க. கொத்தடிமைகள் அவங்களுக்கு 200 ரூபாய் கிடைச்ச போதும். அந்த கொத்தடிமைகளுக்கு இந்த நாய்களை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஏன்னா இது நாய். ஒரு நாயை குட்டி போட்டுச்சுன்னா என்ன பண்ணும்? ஒரு அழகு அது அந்த நாய் பெருசானோடனே வளர்த்து விட்டுட்டு அது அடுத்த குட்டி போட ரெடி ஆகி போயிடும். அதே கான்செப்ட் தான் இப்ப இவங்க பிள்ளைங்களை வளர்க்கறதுலயும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தருதலைங்களை ஒழுங்கா பெத்து போடுறது மட்டும் இல்ல, பெக்குறாங்கல்ல, பெக்குறவங்க அதை ஒழுங்கா வளர்க்கணும். அந்த நாய்ங்க, பெக்குற நாய்ங்க இந்த தருதலை நாய்ங்களை ஒழுங்கா வளர்த்துருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த நாய்களை பத்தி இங்க உட்காந்து நம்ம பேச வேண்டிய வேலையே கிடையாது. கஞ்சா அடிச்சுட்டு பொம்பளை பிள்ளைங்கலாம் போயிட்டு இருக்காங்க. அவங்க மேலெல்லாம் போய் இடிக்கிறானுங்க, கலாட்டா பண்றானுங்க, சண்டை போடுறானுங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய, உங்க வீட்டிலே யாரோ ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, எந்த நம்பிக்கையில நீங்க வெளியில அனுப்புவீங்க? படிக்கிறதுக்கோ இல்ல வேலைக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு எமர்ஜென்சி, எந்த ஃப்ரீடம்ல நீங்க அனுப்புவீங்க? எந்த நம்பிக்கையில அனுப்புவீங்க? 1 மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா கூட ஒரு பதட்டம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிரியேட் ஆயிரும். அந்த நிலைமையில தான் இப்ப தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. கஞ்சா, போதை, அது இது ஏகப்பட்டது. இவங்க ஆரம்பத்துல வரும்போதே சொன்ன ஒரே வார்த்தை என்ன? மதுவிலக்கு. கனிமொழிலாம் அப்படியே தெரிச்சாங்க. அது என்ன ஒரே கூட்டம், ஆர்ப்பாட்டம், என்ன மீட்டிங், என்ன பிரஸ் மீட், என்ன அது என்ன பெண்களின் தாலி அறுக்கப்படுகிறது. இப்ப எங்க போய் உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. அந்த அம்மா தேடி யாராவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்கப்பா, தயவு செஞ்சு அந்த அம்மாட்ட 4 கேள்வி கேட்டுக்கலாம். இப்ப எங்க போனாங்கன்னு தெரியல. பள்ளிக்கூடம் இருக்கிற பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எந்த ஊருன்னு சரியா அதுல போடவே இல்லை. பட் ஆனா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு கர்ப்பிணி பெண் மேல சீலிங் உடஞ்சி தலையில விழுந்திருக்கு. நல்ல வேளை அவங்க உயிருக்கு ஒன்றும் சேதம் ஆகல. இருந்தாலும் ஏதோ ஒன்று ஆயிருந்துச்சு. அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில் ஒரு பையன் கஞ்சா போதையில 4-5 தருதலைங்க வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி திருத்தணி கேஸ்ல ஒரு வட மாநிலத்துல ஒருத்தனை வெட்டி அவனை ஊருக்கு அனுப்பி விட்டாங்க. எந்த டாக்டர் மருத்துவம் பார்த்தாலும் தெரியல. 2 நாள்ல 80 வெட்டு கிளியர் ஆகி சரியாகிற மாதிரி மருத்துவம் பார்த்திருக்கான். கிட்டத்தட்ட உலக அளவுல மருத்துவ பகுதியில் நம்ம தமிழ்நாடு டாக்டர்ஸ் விட்டா ஆளே கிடையாது போல் இருக்கு. 70-80 வெட்டு விழுந்தது 2 நாள்ல ஒரு டாக்டர் மருத்துவம் பார்த்து அனுப்பி வச்சிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய டாக்டரா இருக்கணும். அவரெல்லாம் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும். கின்னஸ் புக்ல அவர் பேர் எழுதணும். அந்த அளவுக்கு நம்ம ஊர்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. பட் இருந்தாலும் கவர்மெண்ட் அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கான்றதே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். விஜய் எப்போ ஒண்ணுக்கு போனாரு? விஜய் எப்ப சாப்பிட்டாரு? விஜய் யாரு கூட இருக்காரு? விஜய் எந்த பக்கம் தூங்குறாரு? விஜய் எந்த பக்கம் பாக்குறாரு? இதுதான் உங்க வேலையா? நாட்டுல, தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. அங்க ஆசிரியர்கள் ஒரு பக்கம் வேலை நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அதை கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. அங்க சாக்கடையில இறங்கி தூய்மை பணியாளருக்கு ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. அதையும் கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. அதுலயும் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. சாக்கடையில இறங்கி போராடும் போதும் ஒருத்தர் உடல்நல குறைவிலையோ இல்ல ஏதோ சம்திங் ஏதோ ஒரு விஷயத்துல இறந்து போயிட்டாரு. அந்த குடும்பத்துக்குலாம் எந்த கவர்மெண்ட், எந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்லும்? நீங்க ஒரு 5 லட்சமோ 2 லட்சமோ இழப்பீடு கொடுத்தீங்கன்னா சரியா போயிருமா? அந்த மனுஷன் உயிரோட வந்துருவாரா? 41 பேரை கொன்னாங்கன்னு விஜய் மேல இந்த அளவுக்கு அவரு, நான் ஒண்ணு கேள்வி கேட்கிறேன். 41 பேர் இறந்தாங்கன்னு நைட்டு விஷயம் தெரியுது. அன்பில் மகேஷ், பொய்யாமொழி எல்லாம் வந்துட்டாங்க, ஓகே. அந்த டைம்ல, அந்த நைட் டைம்ல உங்களுக்கு யாரா அந்த போஸ்டர் எல்லாம் அடிச்சு கொடுத்தது யாரா? அன்னைக்கு நைட்டே நீங்க போஸ்டர் எல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டீங்க.
அப்ப இது 41 பேர் இறந்துருக்காங்கன்னு போஸ்டர் அடிச்சு விட்டுறீங்கன்னா அந்த நைட்டு உங்களுக்கு எவன் அடிச்சு கொடுத்தான்? அந்த கடையை கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் காட்டினீங்கன்னா நானும் போய் ஏதாவது தேவைன்னா ஆர்டர் கொடுத்துக்குவேன்ல. அதெல்லாம் தயவு செஞ்சு சொல்லுங்க. விஜய் பேசிட்டு இருக்கும்போது அவர் பின்னாடியே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல்ல யாரையும் கொண்டு போய் அட்மிட் பண்ணவே இல்லை. அது எப்படி 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்லே கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்கீங்க? அதுவும் ஒரே நைட்டுக்குள்ளேயே எல்லா போஸ்ட்மார்ட்டமே முடிச்சிருக்கீங்க. சரி, அதை கூட ஏதோ ஒரு கணக்குல சேர்த்துக்குங்க. இப்ப என் சொந்தக்காரங்களோ இல்ல யாரோ ஒருத்தவங்க வீட்டுல இறந்துட்டாங்கன்னா அடுத்த ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்க ஊர்ல இருக்கிறவங்களாம் வந்து லாஸ்டா மூஞ்ச பாக்குறதுக்காக ஒரு நாள் வைப்பாங்க. அதுதான் தமிழ்நாட்டோட இயல்பு. தமிழ்நாடு கிடையாது, எங்க போனாலுமே அதுதான் இயல்பு. ஒரு நாளாவது அந்த இறந்த அந்த சவத்தை வீட்டுல வச்சு எல்லாரும் பார்க்க வச்சு அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. அதை எதுக்குடா நீங்க நைட்டோட நைட்டா எரிச்சிங்க? புதைச்சிருக்கலாம்ல. புதைச்சிருந்தா திருப்பி மறுபடியும் எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்து இருந்திருக்கலாம், நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். எதுக்கு எரிச்சிங்க? அதுக்கு அவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தது யாரு? எந்த சொந்தக்காரனும் அந்த வேலையை பண்ண மாட்டான். எப்படியா இருந்தாலும் சரி, ஆக்சிடென்ட்ல மூஞ்சி முகம் செதஞ்சு உடம்பே செதஞ்சு வர்றதை கூட ஒரு நாள் வச்சு வீட்டுல வச்சுதான் எடுப்பாங்க. அதுதான் உலக வழக்கம். அது எப்படி நீங்க இப்ப கரூர்ல இறந்தவங்கள மட்டும் ஒரே அப்படின்னு நைட்டே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நைட்டே எரிக்கிறது? அது சரி, ஒருத்தர் எரிச்சா பரவாயில்ல, அது எப்படி இறந்தவங்க வீட்டுல எல்லாரும் அதே மாதிரி பண்ணாங்க? அதுலயே ஒரு பெரிய சந்தேகம் வருது. அதே இல்லாம செந்தில் பாலாஜி சஸ்பெக்ட் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. ஓகேவா? அலற வேண்டியது நீங்க தான், விஜய் கிடையாது. விஜய் அங்க போனாலும் சிங்கம் மாதிரி தான் போயிட்டு வந்திருக்காரு. சரியா? விஜயை குறை சொல்லிட்டு 41 பேரை விஜய் கொண்டாருன்னு சொல்றதை தாண்டி 41 பேரை நீங்க கொன்னீங்கன்னு சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு தகுந்த பேரு. நீங்க தான் கொன்னிருக்கீங்க. 41 பேரை கொன்னது நீங்க. பாவம், அவர் நல்ல மனுஷன். அவர் அரசியலுக்கு வரணும், எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும், எல்லாத்தையும் மக்களை நல்லா வைக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துல தான் அவர் வந்துட்டு இருக்காரு. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்துட்டானா கொள்ளை அடிக்கிற கூட்டமோ இல்ல நாட்டை சுரண்டி திங்கிற கூட்டமோ தெரிஞ்சிடும் மக்களுக்கு. மறுபடியும் அவங்களுக்கு இங்க வேலை இல்லை. அதனால அந்த மனுஷனை வரவிடாம என்னென்ன வேலை பார்க்கணுமோ எல்லா வேலையும் பாக்குறீங்க. ஆனா நீங்க அடுத்த வாட்டி வரவிடாம இருக்கிறதுக்கு மனிதர்களும் சரி மக்களும் சரி அவங்க எந்த அளவுக்கு ஓட்டு விஷயத்துல வேலை பார்ப்பாங்க நேற்று இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷன் வரும், அப்ப தெரியும். அது இல்லாம பசங்களுக்கு லேப்டாப் கொடுத்த விஷயத்துல இந்த திமுக கொத்தடிமைகள் அப்படியே வந்து கதறானுங்க. இதுங்க தருதலைங்க, உருப்படாது. ஏண்டா வெண்ண, இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? நீ உருப்பட்டுருக்கியா? நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? என்ன கம்பெனி வச்சிருக்க? ஒன்னாலே ஒரு ஆதாயம் கிடையாது உன் வீட்டுக்கு. அதுதான் தெரியுமே. 200 ரூபாய் கொத்தடிமேன்னு ஊருக்கே தெரியுமே. முதல்ல அந்த பேர்ல இருந்து வெளியே வாங்கடா. பன்றி கூட்டங்களா? பஞ்சு மேய்க்கிறது கூட லாக்கி கிடையாது. நீங்கெல்லாம் தற்கூரி நீட்டு எங்களை பார்த்து பேசலாமா? அந்த தற்கூரி போட்டால ஓட்டெல்லாம் வச்சு தாண்டா நீங்க உங்க தலைவர் சிஎம்மா இருக்காரு. அதை போய் உங்க தலைவர் தற்கூரிட்ட சொல்லுங்க. உங்க கூட்டத்தை பன்றி கூட்ட தற்கூரிட்ட சொல்லுங்க. பன்றி கூட்டமே. இதெல்லாம் விட்டுட்டு அணில் என்ன தெரியுமா பண்ணும்? அணில் யாருக்கும் எந்த தொந்தரவுமே கொடுக்காது. அந்த மாதிரி அது செவனேன்னு அது வேலையை பார்த்துட்டு இருக்கும். அதை விட்டுட்டாக்கா, அது விடலைனாலும் அது வேலையை தான் பார்த்துட்டு இருக்கும். அதே மாதிரி தான் அணில் கூட்டமா இருந்தா கூட பரவாயில்ல. அணில் கூட்டம் வந்து யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது, யாருக்கு எந்த ஒரு இது இடைஞ்சலுமே இருக்காது. அதே மாதிரி அதை பாக்குறதுக்கு அருவருப்பாவும் இருக்காது. பன்னி பாக்குற மாதிரி எல்லாம் இருக்காது. அது பன்னி எப்படி தெரியுமா இருக்கும்? கருப்பா கருகருன்னு இருக்கும். அது மாதிரி அசிங்கமெல்லாம் இருக்காது. நீங்க பன்றி கூட்டங்கள். சரியா? அணிலை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதியே கிடையாது. பன்னி என்ன திங்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு சுயமா யோசிச்சு அந்த மூளைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை லைட்டா பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. ஏன்னா நாங்க பேசுறோம்ல, அது உங்க வீட்டுல இருக்க பொண்ணுங்களுக்கும் உங்க வீட்டு பசங்களுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்தாதான் நாங்க அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, 200 ரூபாய் கொத்தடிமைகள் 200 ரூபாய் வாங்கிட்டு நீங்க உங்க காலத்தை கழிச்சுட்டு போயிருவீங்க. அதுக்கு அடுத்த வர தலைமுறைகள் ஒண்ணு இருக்கு பாரு. இங்க இருந்து மணல் கொள்ளை, கற்கள், அது என்ன மலையை சுரண்டி திங்கிறது. கேரளாவில் இல்லாததாடா இங்க இருக்க போகுது. கேரளாவில் அவ்வளவு கனிம வளங்கள் இருக்கு. ஏன் அவனுக்கு உடச்சு திங்க தெரியாது? அவன் ஸ்டேட்டை அவ்வளவு பொக்கிஷமா பாதுகாக்கிறான். உங்களுக்கு அறிவு இல்ல, இதுலயே தெரியல நீங்க எவ்வளவு பெரிய தற்கொலைகள் நேட்டு. ஏண்டா வெண்ண, இதுல வேற தற்கொலைகளுக்கு அறிவே கிடையாது. கூத்தாடிகள் பின்னாடி போறான். உங்க ஸ்டாலின் யாரு? உங்க டெப்டி சிஎம் இருக்காரு, அவர் யாரு? கருணாநிதி, அவர் சினிமா பின்புலத்துல இருந்து வந்தவர் தான்டா. நாதாரி, அவரும் சினிமா பின்புலத்துல இருந்து வந்தவர் தான். தலைவர் எம்ஜிஆர், அவரும் சினிமாவில இருந்து வந்தவர் தான். தலைவி அம்மா ஜெயலலிதா, அவங்களும் சினிமா பின்புலத்துல இருந்து வந்தவங்க தான். யாரு சினிமா பின்புலத்துல இருந்து வராம இருந்தாங்க? ஏன் திருமாவளவனே ஒரு சினிமாவில நடிச்சிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அரசியல் பேசுறதுக்கு முன்னாடி, கூத்தாடி பின்னாடி போறதுக்கு முன்னாடி நீங்க எந்த கூத்தாடி பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கூத்தாடியை பத்தி நீங்க பேசுங்க.
கூத்தாடி குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ற 200 ரூபாய் கொத்தடிமைகளுக்கு தான் இந்த வீடியோ சமர்ப்பணம். ஓகேவா? மறுபடியும் அது என்ன சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்த விஜயை பிடிச்சி உள்ள வைங்க. நானும் அந்த கமெண்ட்லாம் பார்த்தேன். நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அந்த கமெண்ட் போட்ட நாயங்க யாருங்கெல்லாம் பார்த்து சொல்கிறேன். விஜய் அப்படியே தூக்கி உள்ள வைங்க. விஜய் சிபிஐக்கு போகும்போது போகக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கினதே நீங்கள் தானடா? கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட்டது யாரு? சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த கொத்தடிமைகளா? ஏன்னா சிபிஐக்கு போனா நீங்க உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. சஸ்பெக்ட் யாருன்னு இப்பவே சஸ்பெக்டா செந்தில் பாலாஜி சேர்த்தாச்சு. விசாரணையில தெரிஞ்சிடும். அது என்ன சிபிஐ கூப்பிட்ட உடனே என்ன கொலை பண்றாங்கன்னு சொல்றதுக்கு கருணாநிதியா, இல்ல சிபிஐ கூப்பிட்ட உடனே ஃபேண்டல் உச்சா போறதுக்கு செந்தில் பாலாஜியா? எங்க தலைவர் விஜய்டா. அவர் எங்க போனாலும் ஒத்தையா சிங்கம் மாதிரி போயிட்டு வருவாரு. பார்த்தல வெளியில உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னுட்டு. எவனுக்காவது பதவியில இருக்கிற அமைச்சர் பதவியில இருந்த செந்தில் பாலாஜிக்கே ஃபேண்டல்ல உச்சா போயிட்டாரு சிபிஐ விசாரணைன்னு சொன்ன உடனே. அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? சீக்கிரமா ஆட்சி அதிகாரமும் மாறும், தமிழ்நாட்டோட மக்கள் நிலைமையும் மாறும். அன்னைக்கு தெரியும் நீங்கள் பண்ண ஊழல் எல்லாத்துக்கும். அன்னைக்கு மொத்தமா எந்த சிபிஐ விசாரணையில தெரியல, இல்ல எந்த ஜெயிலையும் தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அதுக்கான விடைகள் உங்களுக்கு வந்தே சேரும். வணக்கம்.